முருகேசன் ஒருத்தர், சுருக்கமா சொல்லிடுறேன். முருகேசன் ஒருத்தர் பேங்க்ல கிளர்க்கா இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் பார்க்குறாரு, ஒரு வயதானவர் பென்ஷன் வாங்குற சலான் எடுத்துக்கிட்டு இவர் முன்னாடி வந்து, தம்பி இந்தாங்க அப்படின்னு நீட்டுறார். பார்த்த உடனே இவருக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா இவருடைய ஆங்கில வாத்தியார். 7ஆம் வகுப்பு படிக்கும் போது இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தவர். இப்போ முடி நரைச்சா கூட நம்ம வாத்தியாரை நமக்கு ஞாபகம் இருக்கும். வாத்தியாருக்கு தான் நம்மளை ஞாபகம் இருக்காது. நமக்கு நம்ம டீச்சரை சாரை நல்ல ஞாபகம் இருக்கும். படக்குன்னு இவர் இருந்துச்சு, சார் சார் சங்கர் நாராயணன் சார் தானே? ஆமாப்பா. நீங்க யாரு? சார் நான் தான் சார் முருகேசன், உங்ககிட்ட 7ஆம் கிளாஸ் படித்தேன். அப்படியாப்பா, பேங்க்ல வேலை பார்க்குறியா? சந்தோஷம்ப்பா. டீ எல்லாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பார். என்ன சார், ரிட்டையர்ட் ஆகிட்டேன்ப்பா, அதான் பென்ஷன் வாங்க வந்தேன். சரி சார் நான் கொடுத்துட்றேன்ட்டு ஒவ்வொரு மாதமும் அவர் வரும்போது இவர் டக்கு டக்குன்னு அவருக்கு கிளியர் பண்ணி கொடுப்பார். இப்படியே ஒரு 10 வருடம் போகிறது. சார் எழுதி கொடுக்குறாரு. இவர் அந்த சலானை மூவ் பண்ணுறாரு. சைன் மிஸ் மேட்ச் அப்படின்னு திரும்பி வருது. உடனே இவர் மேனேஜர்கிட்ட போய், சார் அவர் என்னுடைய ஆசிரியர் தான், வயசானவருங்கிறதுனால ஏதோ சைன் மிஸ் மேட்ச் ஆகுது, நான் வேணா அதுக்கு கடிதம் எழுதி தர்றேன், நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதை ஓகே பண்ணணும். சரிப்பான்னு அவர் ஓகே பண்ணுறார். இதே மாதிரி ஒரு தடவை 2 தடவை 3 தடவை நடந்துருது. மேனேஜர் சொல்லிட்டார், இனிமேல் அந்த மாதிரி பண்ண முடியாதுப்பா, ஒவ்வொரு தடையும் சைன் மிஸ் மேட்ச் ஆனால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது, நீ உங்கள் சார்கிட்ட சொல்லிடு. சார் பக்கத்தில் இவர் சொல்கிறதுக்காக போகிறாரு. இவர் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது நடந்த சம்பவம் ஞாபகம் வருது. ஏன்னா கையெழுத்துக்காகவே பெரம்படி வாங்கினவர் இவர். கோழி கிண்டுன மாதிரி கிண்டுவார் முருகேசன். அந்த வாத்தியார் முட்டியிலே அடிச்சிருக்கிறார். டே இப்படிலாம் எழுதுனா எவன்டா உனக்கு மார்க் போடுவான்? ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருந்தா தாண்டா தலையெழுத்து அழகா இருக்கும். பாரு சார் எப்படி எழுதுறேன்னு போர்டில் அவர் எழுதி போட்டாருன்னா அந்த சேர்த்தெழுத்து அப்படியே ஜீனி முட்டாயை அப்படியே வளைச்சு வளைச்சு விட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு எழுத்துக்கு சொந்தக்கார ஆசிரியர்கிட்ட கோழி கிண்டுன மாதிரி கிண்டுன முருகேசன் உங்க கையெழுத்து சரியில்லைன்னு எப்படி சொல்றது? தயங்கி தயங்கி, சார் நீங்க ஏடிஎம்லேயே எடுத்துக்கலாமே சார், இல்லைன்னா உங்கள் பையன்கிட்ட கூட சொல்லி ஏடிஎம்ல எடுக்க சொல்ல. இல்லைப்பா, எனக்கு வர்ற பணத்தை நான் தானே வந்து வாங்கணும். சார் சொல்லுப்பா, என்ன சைன் கொஞ்சம் என்ன என்ன சைன், அந்த எண்ணு சரியா வரல. எண்ணு சரியா வரலையா? எனக்கு சரியா வரலையா? இல்லை நீங்கள் கையெழுத்துல சரியா வரல. திரும்ப ஒரு பேப்பர் எடுத்து போட்டு 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 பார்க்காரு, அந்த எண்ணு வரவே மாட்டேங்குது. இப்போ மேனேஜரும் இவரும் கலந்து பேசி அவரை கூப்பிட்டு, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் பேசாமல் கை நாட்டு வச்சிடுறீங்களா? கை நாட்டு வச்சுட்டா பிரச்சனை இல்லை. இப்போ நான் இங்கிலீஷ் வாத்தியாருப்பா, அப்பயுமே நான் பிஏ பிடி படித்து அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவன்ப்பா, என்னைய போய் கை நாட்டு வைக்க சொல்கிறா? இல்லை சார் அது ஒன்றும் தப்பு இல்லை சார், உங்களுக்கு கை நடுங்குது இல்லை? இல்லை நான் வேணா வீட்டுக்கு போய் 1 வாரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டி வரட்டுமா அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. இப்போ ஆசிரியரோட மகன் வர்றான், என்ன பிரச்சனை? இல்லை சார் கை நாட்டு வச்சா பிரச்சனை தீர்ந்துடும். எப்பா கை நாட்டு வச்சு தொலைப்பா, உன் கூட பெரிய ரோதனையா போச்சு, என்னைக்கோ ஒரு நாள் நீ வாத்தியாரா இருந்தா அதை சொல்லி சொல்லி காமிச்சிட்டே இருப்பியா, கை நாட்டு வச்சுட்டு வா அப்படின்னு கோமா சொல்லிட்டு வாசலுக்கு போயிடுறான். அவருக்கு மறுத்தே பேச முடியல. இவர் எடுத்து அந்த ஸ்டாம்பை கொடுக்குறாரு. இவர் கையை அப்படி உருட்டி அதுல கை நாட்டு வைக்கிறார். அந்த ஆசிரியருடைய கண்ணீர் துளியும் அதில் சேர்ந்தே விழுந்தது. இந்த கதையை படிக்கும்போது எவ்வளவு பெரிய மனிதர்களை, ஒரு காலத்துல கம்பீரமாக வாழ்ந்தவர்களை, அவங்க நடந்து வந்தாலே ஊரே எந்திரிச்சு நின்று வணங்கிய தோரணைக்கு சொந்தக்காரர்களை காலம் எவ்வளவு மூளையில் கொண்டு போய் தள்ளி விடுகிறது. சொந்த பிள்ளைகள், அவருக்கு முன்னால் பணிந்து நின்றவர்கள், அவரை பார்த்தால் எழுந்து நின்று வணக்கம் சொன்னவர்கள் கூட பெருசு கொஞ்சம் ஓரமா இரு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு காலம் அவர்களை கொண்டு போய் தள்ளிவிட்டது இல்லையா? இந்த வேதனையை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், இது மாதிரியான ஒரு கவிதை, ஒரு சிறுகதை, ஒரு கட்டுரை இனிமே நாமாவது இது மாதிரி யாரையும் செய்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு தரும் என்பதால் கட்டுரை, சிறுகதை வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு.